அம்மா அப்பா பசங்களை இன்னைக்கு அடிக்காமல் வளர்த்தீங்கன்னா சாப்பிட வைக்கிறதுக்கே இப்போ கார்ட்டூன் காட்ட வேண்டியது. குழந்தைகளை அணுகிற பெற்றோர்கள் முதல்ல அவங்கள மாற்றிக்கிறதுக்கு இன்னுமே இருக்கு. ஹவு டு சே நோ, வேர் டு சே நோ, வென் டு சே நோ. தொடர்கிறோம். மீண்டும் நேயர்களே, நம்ம விருந்தினர் திருமதி பத்மாவதி கணேஷ்ராம், இல்லத்தரசி, வணிகப் பெண்மணி, சிந்தனையாளர். சந்தோஷத்தில் குடும்பத்தில் எப்போதும் நிலைத்திருக்க நாம் எதெல்லாம் கையாளணுங்கிறத பற்றி எடுத்துரைத்தார். இப்பொழுது தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்கள், போன எபிசோடில் ஃபைனலாக லைஃப்பில் சந்தோஷம், இறைவன் அனுப்பிச்சிருக்கிறதே சந்தோஷத்துக்கு தான், ஆனால் அதை நம்ம தான் வழிவகுத்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவில் நல்ல கருத்துக்களை பதிய வச்சிங்க. அதுபோல் இந்த எபிசோட்லேயும் தொடர்ந்து நாம் இந்த ஜென்சியை பெற்றோர்கள் அணுக வேண்டிய முறை, உலகத்தை அந்த ஜென்சி குழந்தைகள்மே எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விவரங்களை பேசலாம். குழந்தைகளை அணுகிற பெற்றோர்கள் முதல்ல அவங்கள மாற்றிக்கிறதுக்கு இன்னுமே இருக்குது விஷயங்கள். சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் எந்த விதத்தில் அந்த சந்தோஷம் குறையிறது பாருங்களேன். இன்னொருத்தர் உங்கள் சந்தோஷத்தை கெடுத்தாலோ நீங்களே உங்கள் சந்தோஷத்தை கெடுத்தாலோ ரெண்டு பாதிப்பும் உங்களுக்கு தான். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் என்னை மேனேஜ் பண்ணிக்க தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி ஆச்சு, அதுலேருந்து இது வந்தது அப்படின்னா நம்மளை மாற்றிண்டு அடுத்த விஷயத்தில் போய் நம்மளை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் கற்றுக்கணும். நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து வளர்கிறதே நம்ம அந்த விதத்தில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கைட் பண்ண முடியும். டெசிஷன் நம்ம வீட்டில் அம்மா அப்பா தான் டெசிஷன் எடுக்கணும். என் குழந்தை இது வேணான்னு சொல்லிட்டாங்க, என் குழந்தைக்கு இது இப்படி, ஒரு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா? எந்த உங்கள் அனுபவத்தில் எந்த வயசு வரைக்கும் குழந்தைங்க பெற்றோர்கள் டிசிஷன் படி போகணும்? குழந்தைங்களை நீங்கள் வளர்க்குறதையே கூட சொல்லுவாங்கல்ல, முதல்ல ஒரு 3-4 வயசு வரைக்கும் சுவாமிக்கு சமானம், குழந்தைங்களை திட்டாத பேசாதேம்பாங்க. அதுக்கப்புறமா ராஜாவாட்டம் வள, பொன் குழந்தையாக இருந்தால் ராணியாட்டம் வளம்பாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு முன்னாடி சுச்சுவேஷனில் தப்பு பண்ணினானாக்க திட்டு. அம்மா அப்பா பசங்களை இன்றைக்கி அடிக்காமல் வளர்த்திங்கன்னா நாளைக்கு இன்னொருத்தர் அந்த பையன் மேலே கை வைக்கிற சூழ்நிலை வந்தால் அவன் தாங்க மாட்டான். கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த அம்மா அப்பா குழந்தைங்களை திட்டி வளர்க்கலைன்னா, ஸ்கூலில் டீச்சர் திட்டினா கூட அது பெரிய பாரம். ஆமாம், இப்போ இருக்கிற பேரண்ட்ஸே அவங்கள சரி பண்ணிட்டு அவங்க அந்தந்த விஷயத்தில் சரியாக இருந்தாங்கன்னா அந்த அடுத்த வர ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு அது வராது இல்லை. அதை பற்றி தானே இப்போ அலசுகிறோம் நம்ம. நீங்கள் இப்போ அந்த பேரண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள், இப்போ அவங்களோட கூட இருக்கிறவங்க சோஷியல் ப்ரெஷரை இவங்களே உண்டு பண்ணிக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க, அதுக்கு அவங்க ஸ்கூலில் இருக்கிறவங்க, அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் வரும் நல்லா, அந்த குழந்தைக்கு டென்னிஸ் வரும், அந்த குழந்தைக்கு பாட்டு வரும், அந்த குழந்தை டான்ஸ் நல்லா ஆடும், அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பா பார்க்குற வேலைக்கு அவங்க சூழ்நிலைக்கு அது செய்ய முடியும் அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க. இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுங்கிறதுக்கு பண்ணுவாங்க.
ஆனால் அதே வந்து நம்ம எல்லாரும் பண்ண முடியாது இல்லைங்க. இப்போ இந்த குழந்தைக்கு இந்த படிப்பு தான் வரும், இந்த ஃபீல்டில் தான் அந்த குழந்தை நன்னா வரும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் படித்தா மட்டும்தான் அந்த ஒரு குழந்தை முன்னேற முடியுங்கிறதே கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பேஷனோட பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுக்கு 100% சின்சியராக நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அந்த சக்ஸஸ் வரதான் போகிறது. பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட லிமிட்டை தாண்டி அவங்களோட ஃபினான்ஷியலாகவும் பார்க்கட்டும், அண்டு இப்போ அவங்களோட எஃபர்ட் போடுறது, குழந்தைங்க பின்னாடி போகிறது எல்லாமே பார்க்குறது, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏதான ஒரு ஸ்போர்ட்டில் போடுறாங்க குழந்தைய, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் போடுறாங்க அப்படின்னோன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் அதில் பண்ண முடியும். இல்லை அதே தான் அவனோட பேஷன், அவனோட லைஃப் இதில் எடுத்துக்கிறான், கோலாக எடுத்துன்னு பண்ண போகிறான் அப்படின்னா அப்போ இதில் கான்சன்ட்ரேட் கம்மி பண்ணணும். எல்லாத்துலேயுமே எல்லாராலையும் பிரகாசிக்க முடியாது இல்லை. அதுக்கு அவங்க போடுற எஃபர்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னோன்னா நிஜமாகவே நான் பார்ப்பேன். நான் என் சாரீக்கு வர கஸ்டமர்ஸில் யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. ஃபோன் பண்ணுவாங்க, பண்ணினா இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படிம்பாங்க. வரமாட்டாங்க. என்ன அப்படின்னா, இல்லை இந்த கிளாஸ்க்கு போயிட்டேன், இல்லை இன்றைக்கி இந்த ஒர்க் இருந்தது. அவங்க சொல்கிற ஒர்க்கு பையன் படிக்கிறான்னா அம்மா படிக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. நான் தான் சொன்னேன்ல, அந்த காலத்தில் நம்ம அவங்க ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், அந்த குழந்தைக்கு அதாவது ஒருத்தருக்கு இதுதான் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. உங்கள் கெப்பாசிட்டிக்கு மாரி நீங்கள் ஒரு 20% வரைக்கும் மேக்ஸிமம் புஷ் பண்ணலாம் ஒரு விஷயத்தை. நீங்கள் 60% 70% புஷ் பண்ணி அதே மாதிரி வர முடியாது இல்லை. அந்த குழந்தை எந்த விதத்தில் வரணும், எது பிடிக்குமோ அந்த விதத்தில் தானே நம்ம கொண்டு வரணும் இல்லை. பேரண்ட்ஸ் நிறைய அப்சர்வ் பண்ணணும், தன்னுடைய குழந்தை கிட்ட என்ன திறமைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தாய் தந்தையும் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, சந்திக்கிற கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைய ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை எது கேட்டாலும் வாங்கி தராங்க. குழந்தைங்களுக்கு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை ஃபைனான்ஷியல் லிட்ரஸியோ பெருசாக சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. பட்டு அந்த குழந்தைக்கு தேவையான அளவு, பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஆடிக்கார் இருக்குன்னா நம்ம வீட்டில் ஆடிக்கார் இருக்கணும், ஆனால் அது வந்து இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி குழந்தைங்க வளர்க்கப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அதுவே வந்து அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்கக்கூடியதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். சப்போஸ் உண்மையிலே ஒரு தாய் தந்தையருக்கு வந்து அவங்க வேலையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் குழந்தையை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியலன்னா அவங்க என்ன பண்ணால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னது, அந்த மைண்ட்ஃபுல்னஸோட அக்செப்டன்ஸு இன்னி தேதிக்கு இதுதான் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத அவங்க முதல்ல ஒத்துக்கணும். நான் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற ஐடி ஃபீல்டில் பாருங்களேன், யாரை வேணால் எந்த நேரம் வேணாலும் வேலையிலேன்னு தூக்குவான். நீங்கள் இஎம்ஐ போட்டு 60 லட்சம் பார்க்கறச்சே அதுவே அவங்களுக்கு அந்த எவ்ரி மந்த் அந்த இஎம்ஐ வச்சு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தானே. அதுக்காக வீடே வாங்க வேண்டான்னு இல்லை. ஸோ நீங்கள் வீடு வாங்குறது உங்களுக்கு க்ரைட்டீரியாவாக இருந்ததுன்னா மீதி எந்த விஷயத்தில் குறைச்சிக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸு, நான் வந்து வீக்கெண்ட் அவுட்டிங் போயிடுவேன், இல்லை 3 months ஒன்ஸ் வந்து வெளியூர் போயிடுவோம். இதெல்லாம் வந்து ஒன்றும் நமக்கு வந்து தீபாவளி பொங்கல் மாதிரியா? வருஷம் தீபாவளி வருது, வருஷம் பொங்கல் வருது, அந்த மாதிரி நான் வருஷம் இது போய் தான் ஆகணும், இது தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது நம்மளா உருவாக்கிக்கிறது தானே. இன்னொருத்தரை பார்த்து ஒரு கம்பேரிசனில் நம்ம இன்னொரு வாழ்க்கையை நடத்தவே முடியாது. அதை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம், டேபை வாங்கி கொடுக்குறாங்க, மொபைல் இருக்குது எல்லா குழந்தைங்க கையிலையும். சாப்பிட வைக்கிறதுக்கே இப்போ கார்ட்டூன் காட்ட வேண்டியது. அதான் நான் சொன்னேன், அம்மா அப்படிங்கிற ஸ்தானம், அப்பாங்கிற ஸ்தானம்னா அம்மா அப்பாங்கிறவங்க இப்படி தான், அவங்க என்ன ரோல் பண்ணணுமோ அந்த வீட்டில் அவங்க ரோலை அவங்க பண்ணணும். குழந்தைங்க அதை ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அம்மா அப்பா டிசைட் பண்ணுவாங்களா? அம்மா அப்பா ஒத்துக்க எங்கள் அம்மா நான் ஐயோ எங்கள் அம்மா திட்டுவா, நான் இதை பண்ண மாட்டேன்னு சொன்ன காலம் அது. ஐயோ என் பசங்களுக்கு இது பிடிக்காது, நான் அதனால வேண்டாம் இது அப்படின்னு சொல்கிற காலமாக இப்போ இருக்குது. இது வந்து ஆரோக்கியமான சூழ்நிலையா? இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் முன்னேற்றம் இருக்கட்டும், என்ன வேணாலும் எக்ஸ்போஷர் இருக்கட்டும், என்ன வெஸ்டர்னைஸ்டாக நான் வந்து பசங்க படித்து வெளியூர் போகிறாங்க, ஃபாரினில் செட்டு, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வேல்யூஸ் இருக்குல்ல, ஃபேமிலி வேல்யூஸ், கல்ச்சர் வேல்யூஸுங்கிறது
பேசிக் தானே. நீ யூரோப் போனாலும் சரி, யூஎஸ் போனாலும் சரி, உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் மனுஷன் தானே. மனுஷனுக்குன்னு ஒரு பேசிக் இதை நீ ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அது மாதிரி இந்த பேசிக்காக ஃபேமிலி வேல்யூஸ். நீங்கள் இப்போ எத்தனை பேர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மொத்த ஃபேமிலியோடு நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க? கிடையாது. ஒரு ஃபெஸ்டிவல் வீட்டில் நடக்கிறதுனா எத்தனை குழந்தைங்களுக்கு ஃபெஸ்டிவல் தெரியும்? கலாச்சாரம் எங்கே போச்சுங்க? எல்லாமே இருக்குல்ல, எல்லா விஷயத்துலையும் எல்லாமே. முன்னெல்லாம் சொந்தக்காரங்க கம்யூனிகேட் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு இல்லாத காலகட்டத்தில் வீட்டிலையே எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு வைப்பாங்க. திடீர்னு சொந்தக்காரங்க வந்தால் அப்போல்லாம் இவ்வளோ ஹோட்டல்ஸும் கிடையாது, ஆர்டர் பண்ண முடியாது. ஆகையால் வீட்டிலையே எக்ஸ்ட்ரா சாப்பாடு வச்சு நம்ம காலகட்டங்களில் பார்த்துருக்கோம். ஸோ யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இல்லை ஒரு 5 நிமிஷம் இதை செஞ்சுருவோன்னு ஒரு உப்புமாவது சமைச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகணுன்னாலே, தம்பியுடைய வீட்டுக்கே போகணுன்னா கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டு தான் போக வேண்டிய அளவுக்கு தான் இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு என்ன ஒரு அப்பாயின்மெண்ட்டு கூட வரேன்னு முன்னறிவிப்பு கூட செய்யாமல் உங்கள் அண்ணன் வராரு, உங்கள் தம்பி வராரு அப்படின்னு போகிற சுச்சுவேஷன்னு ப்ராக்டிக்கலாக இருக்குது. அதுதான் அது ஏன் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு சூழல்னு ஒரு சின்ன அலசல் பண்ணுவோமே. அதுதான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற அம்மா அப்பா வந்து வெஸ்டர்னைஸ்டு அண்டு நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேதியிலையும் நான் தான் சொன்னேன், அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க அம்மா அப்பா தான். வெஸ்டர்ன் கலாச்சாரம் சிறந்ததுன்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் கலாச்சாரம் இல்லை, அது இது எப்படின்னா ஒரு ரவுண்ட் ஒரு சர்க்கிள் மாதிரி தான். அந்த காலத்தில் இருந்ததுலேருந்து இப்போ மாறி அதுக்கு அடுத்தது போய் அது சரியில்லை, நம்மளது தான் சரி அப்படின்னு வர சூழ்நிலை வந்துடுது. இப்போ நிறைய வீட்டில் மாறுறாங்க பசங்க. கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கூட நகரத்தில் வேலைக்கு வந்தால் கூட அவங்க கிராமத்து ஃபெஸ்டிவல்னால் கிளம்பி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம பேசுகிறதே கூட இது பொதுவான அலசல் பொதுவாக தானே தவிர எல்லாருக்கும் இது உகந்ததுன்னு நான் சொல்லலை. எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய இது இல்லை. ஆனால் ரொம்ப மேம்போக்காக பார்க்குறதே நிறைய இடத்துல அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து பசங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு லைட் ஒரு கோடில் ஃபியர் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு ஓப்பனாக வந்து சொல்கிறது, ஓப்பனாக நீ தப்பு பண்ணினா கண்டிக்கிறது, அதெல்லாம் வந்து பண்ண முடியல அவங்களால. அது வந்து எது அவங்கள தடுக்கிறது இல்லை அவங்களே ஒரு தடுப்பு போட்டுண்டது தப்பாக போச்சா அப்படிங்கிறது. இன்னொன்று அம்மா அப்பானா இப்படி இருப்பாங்க, இதெல்லாம் கரெக்டு, ஒன் நல்லதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிய வைக்க தவறிட்டாங்களா அப்படிங்கிறதும் இருக்குது அந்த விஷயத்தில். இப்போது எக்ஸாம் எழுதுறதெல்லாம் நான் வந்து குழந்தைகளுக்கு சொல்லுவேன், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எல்லா விஷயத்துக்குமே வேணும், பேஷன்ஸ் வேணும், டாலரன்ஸ் வேணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்கள விடுங்க, குழந்தைங்க அம்மா அப்பாக்கே டாலரன்ஸ் பேஷன்ஸ் இல்லை. அவங்களுக்கு ஏன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சாப்பாடு ஊட்டுறதே மொபைல் கொடுக்குறாங்க அப்படின்னா பேஷன்ஸ் இல்லை. அந்த குழந்தை தப்பு பண்ணினா அந்த பொறுத்துக்கிற பொறுமை இல்லை, டாலரன்ஸ் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. நீங்கள் பேஷன்ஸ் இல்லாததுனால அந்த குழந்தைக்கு வந்து மொபைலை கொடுத்தா அதை 10 நிமிஷத்தில் சாப்பிடும், அப்படியே முடிஞ்சோம், அடுத்தது ஓடுறோம். அதுதான் ஒரு ஃபீடிங் நடக்குது. அந்த குழந்தை ருசித்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தை உருவாக்கிக்காது. ஆமாம். அப்போ என்ன ஆகுது, ஒரு 8 வயசுக்கு மேலே அதுவே சாப்பிட ஆரம்பித்து அது ஃபுட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறதே அந்த டேஸ்ட்டு வெரைட்டி, அந்த டேஸ்ட் பட்ஸ் மாறுறது இல்லையா அந்த குழந்தைக்கு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பட்ஸை வளர்க்கலை. இல்லை, டேஸ்ட் பட்ஸ் மாறும். முதல் 4 வயசு வரைக்கும் வெறும் ஸ்வீட்டாக வெறும் பாலாக குழச்சி ரொம்ப கடிக்க முடியாதுன்னு சொல்லி ஃபீட் பண்ணிட்டோன்னா அந்த ஒரு 8 வயசுக்கு மேலே பட்ஸ் மாறுறதே அதுங்களோட வெரைட்டி ஆஃப் ஃபுட்டோட சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு மாறுறது அவனோட சாய்ஸ்க்கு தான் போவான். நீங்கள் அந்த காலத்தில் மொத்தமாக ஒரே சாம்பார், ஒரு ரசம், ஒரு கறி, ஒரு கூட்டு தான் ஒரு வீட்டில் பண்ணுவாங்க. இன்றைக்கி 4 பேர் இருந்தால் 4 சமையல். அது எல்லாராலையும் சாய்ஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வந்து அதில் ஆர்டர் பண்ணு. அந்த அன்ஹெல்தி ஃபுட்டு தானே கொடுக்குறீங்க. அதாவது என் குழந்தைக்காக நான் உயிரை விட்டு வேலைக்கு போகிறேன், எல்லாமே என் குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அதுக்கு கான்ட்ராஸ்டாக நீ அன்ஹெல்தி ஃபுட்டு 8 வயசில் கொடுக்குற. ஒரு 2 மேட்ச் ஆகலையே. மேட்ச் இருக்குது ஒன்று. இன்னொன்று, ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து அதோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் எப்படி வந்து ஒரு விஷயம் வந்து இல்லை ஹெல்த்துலன்னு இல்லை, இப்போ நீங்கள் மைண்டில் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அதோட வைப்ரேஷன், அந்த வேர்ட்ஸோட வைப்ரேஷன், அதோட இது எஃபெக்ட் எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி சாப்பிட்ற ஃபுட்டு உள்ளே போகிறது இல்லை.
அதுக்குரிய ஒரு இது இருக்கும் இல்லையா, சாத்விக் ஃபுட்டு. நீங்கள் வந்து ரொம்ப நல்ல இது, இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல், என்னோடய பர்த்டே, எங்கள் வீட்டில் ஒரு பண்டிகை, இல்லை என் குழந்தைக்கு பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள், எங்களோட கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நீங்கள் வந்து ஃபீஸ்ட்டு சாப்பிட்லாம். அந்த ஒரு நாள் நீங்கள் தினமுமே பிரியாணி சாப்பிட்றீங்க, தினமுமே ஃபீஸ் சாப்பிட்டா, தினமுமே உங்களுக்கு என்ன கல்யாண நாளா, தினம் வீட்டில் பிறந்த நாளா, தினம் தீபாவளி பொங்கலா? அப்போது தினமுமே ஒரு விஷயம், ஒரு எமர்ஜென்சிக்கு இதை பண்ணு அப்படின்னா தினமுமே அதை பண்ண, தினம் எமர்ஜென்சி, அப்போ எமர்ஜென்சி தானே வரும். அந்த மாதிரி உடம்பு வந்து இதுதான் சாப்பிடணும், இதெல்லாம் தான் பேரண்ட்ஸ் பார்த்துக்க வேண்டியது. அந்த ஒரு விஷயத்துக்குரிய பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸு இப்போ இருக்கிறவங்களுக்கு இல்லவே இல்லை. அது வந்து ரொம்ப லேக் ஆஃப் இதில் இருக்குது. பேஷன்ஸ் குழந்தைகள் மேலே அதிகமாக தவறு சொல்கிறதா இன்றைய குழந்தைகள் மேலே, இல்லை இன்றைய பெற்றோர்கள் மேலே தவறு சொல்கிறது? பெற்றோர்கள் பாதி, குழந்தைங்க அப்படிங்கிறச்சு பிறக்கிறதே எந்த குழந்தையும் நம்ம எல்லாமே குழந்தைங்க தானே. அது குழந்தைங்களே நீங்கள் என்ன நேரம் பற்றாக்குறை இருந்தாலும் குழந்தைங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஆமாம், அதுக்கு தான் சொன்னேன் நான், அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ண தெரியணும். இதுக்கு மேலே என் குழந்தைங்க தான், இந்த விஷயத்தில் எனக்கு இவ்வளோ பொறுமையாக இருப்பேனா, அப்போ அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நீ வளர்த்துக்கணும் அப்படின்னா, உனக்கு இல்லவே இல்லை, பேசிக்காகவே எனக்கு கொஞ்சம் பொறுமை கம்மி அப்படின்னா, அதை டேப் பண்ணி வளர்த்துக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்ல. இல்லை எல்லாருமே பயங்கர பொறுமைசாலி, நான் எல்லாருக்குமே சகிப்புத்தன்மை இருக்குது, எல்லாருமே எல்லா சுச்சுவேஷனையும் அதெல்லாம் கிடையாது. நமக்கு எது லேக்காக இருக்கோ அதை நம்ம வளர்த்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அப்போது நீங்கள் பேஷன்ஸ் இல்லை, டாலரன்ஸ் இல்லை, இன்றைக்கி அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது, உடனே ஸ்ட்ரெஸ் ஆகி அம்மா கத்துறதோ இல்லை பேசுகிறதோ சண்டையோ, அப்போ அந்த குழந்தை அதை தானே பார்த்து வளர்றது, அதோட பிஹேவியர் அதே இல்லை மாறும் இல்லை உங்களுக்கு. அடுத்தது கொஞ்சம் வந்து வயலன்ஸ் வருது, அதெல்லாம் அப்படி தானே மாறும் உங்களுக்கு. இப்படி தான் ஒரு பாரம்பரியமாக ஒரு கோட்பாடோடு வந்து குழந்தைகளை வளர்க்குறது, அதாவது பயங்கர ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் அப்படின்லாம் யாருமே இந்த காலத்தில் இல்லை. ஏன்னா எந்த பேரண்ட்ஸாலும் இப்படி இருக்க முடியாது, அப்படி இருக்கணுமே அவசியம் இல்லை. ஆனால் பேசிக் வேல்யூஸ், இப்போ நீ உன் குழந்தை வந்து ஒரு குழந்தை, அதுக்கு ஷேரிங்கே தெரியாது, ஏன்னா அது ஒன்றாவே வளர்ந்துருது. ஷேரிங்கே தெரியாது, அதுக்கு சேரிட்டியே தெரியாது, அம்மா வாங்குற மொத்தமே அதுதான் அனுபவிக்க போகிறது, இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். அதனால சொல்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி, ஷேரிங் தெரியாத குழந்தைங்களுக்கு கேரிங்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, இன்றைக்கி அந்த குழந்தை ஒன்று கேட்டுதுன்னா நீ லோன் போட்டு இல்லை நான் கடன் வாங்கியான்னு வாங்கி தரேங்கிற, ஏன்னா கூச்சப்படுற, என் குழந்தைக்கு இது வாங்கி தள்ளமுன்னா அவன் என்னை தப்பாக நினச்சின்றானோ, என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ண குழந்தைங்க. அதுதான் சொல்கிறேன், குழந்தைங்க அம்மா அப்பாவாக இருக்காங்களா, அம்மா அப்பா குழந்தைங்களா இருக்காங்களா, சாய்ஸ் இதை வாங்கி தரதுக்கு யாரோட சாய்ஸு? நம்ம சாய்ஸ். எனக்கு முடியாது, இந்த மந்த் பட்ஜெட்டில் இது இல்லை, அடுத்த மாதம்தான், இதெல்லாம் தான் சொல்லணும். வியாபாரத்தில் அடிக்கடி சொல்லுவோம், ஹவு டு சே நோ அப்படிங்கிறது தெரியணும், வேர் டு சே நோ, வென் டு சே நோ, மூணுமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு வணிக வெற்றிக்கு அப்படின்னு. இப்போது நீங்கள் சொல்கிறத பார்க்குறச்சே ஒரு குடும்ப வெற்றிக்கு பேரண்ட்ஸுக்கு, குறிப்பாக தாய்கிட்ட தான் எந்த குழந்தையும் பாசம் அதிகமாக இருக்கும். ஒரு குழந்தை தவறான வழியில் போனால் திருத்தக்கூடிய ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி மதருக்கு அதிகமாக இருக்குது. அந்த இயற்கையாக ஆண்டவன் அந்த மாதிரி ஒரு பவரை தாய் குலத்துக்கு கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆமாம், 10 மாதம் வயிற்றில் சுமந்தவங்களுக்கு வீட்டில் சுமந்து சரி பண்ணுறது வந்து ஒரு கஷ்டம் கிடையவே கிடையாது. அதனால் தாய் தான் ஃபாதர் ரோலை கூட சில நேரங்களில் எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சில சமயம் கனிவாக அம்மா இருப்பாங்க, கண்டிப்பாக அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலம். அப்பானாலே கொஞ்சம் கண்டிப்பு. இப்போ அப்போ நாங்கள்லாம் வந்து அப்பாட்ட எதாவது கேட்கணும் அப்படின்னா அம்மா மூலமாக தான் கேட்போம். ஓகே, நேரடியாக போய் அப்பாட்ட சில விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அப்பா அப்படிங்கிறவரே பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பான ஃபிகர். ஆமாம், ஆனால் அந்த ரோல் அவங்கள அந்தந்த ரோல் செய்ய விடணும்ல. நீங்கள் அம்மா அப்பா அப்படின்னாங்கன்னா கனிவும் இருக்கும் கண்டிப்பும் இருக்கும், இருந்தால் தானே அது அம்மா அப்பா. நாங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்லி பேரண்ட்ஸாக இருங்க, ஆனால் எந்தெந்த விஷயத்தில் எது இருக்கணுமோ எல்லை வகுத்து கொண்டு அந்த இருக்கணும். இப்போ நான் என்னோட பொண்ணு என் பையன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு கோடு கழிச்சுன்னு அதுதான், அதை தாண்டி அவங்களோடது போக முடியாது. இப்போ தான் மாடெல்லாம் எல்லா இடத்துலையும்
வெளியில் சுற்றுறது, எதை வேணால் சாப்பிட்டுட்டு வருது எல்லாம். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியும் இல்லை. இல்லை, மாட்டுக்கு கயிற்றுல ஒரு பெரிய கயிறை கட்டி விட்டுருவாங்க. கயிற்றோட நுனி மட்டும் இவங்க வச்சுப்பாங்க. எங்கே வேணாலும் அடுத்தவனோட நிலத்தில் போய் மேயறதோ இல்லை வெளியில் வேறு எங்கேயோ போகிறதோ கையில் இது கண்ட்ரோல் இவங்க கையில் தானே இருக்குது. பிடிச்சி இழுத்துருவாங்க. ஸோ என்றைக்காக இருந்தாலும் நம்ம தான் கண்ட்ரோல் வச்சுக்கணும். கண்ட்ரோல் மாற்றலாம் கூடாது. நீங்கள் அடுத்த ஒரு விஷயம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னேன் பாருங்கள். இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிக் கொடுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லிக் கொடுக்கணும்? இப்போது டைம் மேனேஜ்மெண்ட் எதில் நீங்கள் ஆரம்பிக்கலான்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? நீங்கள் ஒரு ஸ்கூல் போகிறதுக்கு 3 வயசுலேருந்து இப்போ ஸ்கூல் போகிறாங்க குழந்தைங்கன்னு வச்சு. 3 வயசு? ஆமாம், எல்கேஜி 3 வயசுல தான் சேர்க்குறாங்க. 3 வயசு. ஆமாம், கரெக்டாக அதெல்லாம் வந்து நம்ம பண்ணவே முடியாது. அது அடுத்த இதுக்கு போயிடும். இன்னும் விட்டிங்கன்னா 6 மாதத்தில் கொண்டு போய் குழந்தைங்களை இதில் விடுறாங்கல்ல. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சொசைட்டி ஆமாம், விரும்பி செய்கிறோமா இல்லையோ வேறு வழி இல்லாமல் செய்யணும். அது ஒன்று ஆயிடுத்து. காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்தாக வேண்டியிருக்கு இல்லை? நம்மளும் தானே அதில் நீந்தி மேலே வரணும். இப்போ 3 வயசில் குழந்தைய போடுறது எல்லா பழக்க வழக்கமும் அதுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே வரணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு நல்ல டிசிப்ளின்டு பிஹேவியர் இருக்கணும்னா டைம் ஃபாலோ பண்ணால் தான் டிசிப்ளின்டு பிஹேவியர் முதல்ல வரும். நீ 7 மணிக்கு எழுந்துக்கணும், 7:45 ஸ்கூல் பஸ் வரணும்னா அந்த குழந்தை 6:45 எழுந்து வரணும். வந்தால் தான் கோப்பப் பண்ண முடியும். அந்த குழந்தை ஸ்கூல் போகிறதுக்கு 3 வயசு குழந்தைய வேணால் அம்மா எழுப்பலாம். நீங்கள் 3 வயசு குழந்தைய 2 வாட்டி எழுப்பிட்டீங்கன்னா பாடி கிளாக் அந்த குழந்தையே எழுப்பி விட்ரும் மறுநாளைக்கு. ஆனால் அந்த குழந்தைய வந்து நீங்கள் தினம் வந்து அந்த குழந்தைய 7 மணிக்கு போய் காதில் வந்து எழுந்துக்கோமா, உனக்கு இது வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னு சின்ன வயசுலேருந்து பழக்கி, ஓகே 3 வயசு குழந்தைன்னா ஓகேம்பிங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஷூடு. எந்த விஷயம் அதுங்களுக்கு தேவையானதோ அதை 3 வயசுலேருந்து அப்படியே தான் ஃபாலோ பண்ணும். சின்ன குழந்தைங்க மேனிப்புலேஷன். 10 வயசு குழந்தைக்கு நீங்கள் போய் 7 மணிக்கு எழுப்பி விட்டு அப்புறம் எப்படி டிசிப்ளின் வரும்? நீங்கள் அப்போ அந்த டைம் ஃபாலோ பண்ணணும்ல. டிசிப்ளின் அப்படிங்கிறது அந்த டைமில் ஸ்டார்ட் ஆகணும். இப்போது நீங்கள் அந்த குழந்தைய 7 மணிக்கு எழுப்பி விட்டு அந்த குழந்தை 10 வயசு குழந்தைங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மொபைலில் 5 வயசில் மொபைல் பார்க்குற குழந்தைக்கு 10 வயசில் தானே எழுந்து ஸ்கூல் கிளப்பி தம் பேக் எடுத்து வச்சுக்க முடியாதா? கண்டிப்பாக பண்ண முடியும்ல. அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் அதை எழுந்துக்காமல் அது வந்து டிசிப்ளின்டு பிஹேவியரை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதே, அம்மா போய் அந்த குழந்தைய 6:45 ஐயோ அவனை எழுப்பி அவனை கடப்பணும்னா அந்த அம்மாவும் ஆஃபீஸ் போகிறவங்க தானே. ஒரு அம்மாவுக்கு அப்போ அவங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுது இல்லை? அவங்க வேலையை பார்ப்பாங்களா? அந்த 10 வயசு குழந்தைய கிளப்புற வேலையை பார்க்குறத அவங்களுடைய வேலையை யார் ஷேர் பண்ண போகிறாங்க? யாரும் பண்ண போகிறது இல்லை. இப்போ இந்த இடத்துல இது நம்மளோட வேலை, இது அம்மாவோட வேலை, நான் கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு, நீ கிளம்பணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லி டைம் 7 மணிக்கு நீ எழுந்தால் தான் 8 மணிக்கு ஸ்கூல் போக முடியும்.